அண்ணா உங்க ஆளுங்க தான் மேகலாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்காங்களா? சரி, இப்போ காஞ்சிபுரம் போகிறதுக்கு அண்ணாட்ட பர்மிஷன் கிடைக்கலாமா? சரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேலை நல்லபடியாக முடிச்சப்போ. சரி வாங்க போலாம். சரி உட்கார். ஆமா, மேகலாக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? அவளுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? நான் சென்னைக்கு இப்போதான் நான் வந்து அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை விடுங்க சார், இது ஒரு பெரிய மேட்டரா? இல்லைங்க, நான் சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி அவளுக்கு என் நம்பர் கிடைச்சது? எதுக்கும் இந்த ரிசீவ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிடுறேன். ஹலோ மேகலா, ஆமா என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? அது தியாகு சார் ஆளுங்க வந்தாங்க, அவங்க தான் உங்க நம்பரை கொடுத்தாங்க. ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே. உடனே கிளம்பி வாங்க விஸ்வா. வந்துடுறேன். போன்ல ரொம்ப நேரம் பேச முடியாது. சீக்கிரம் வந்துடுறேன். சரி நான் வச்சிடுறேன். சரி சரி ஓகே. என்ன சார் சொல்றாங்க? இல்ல, தியாகு சார் ஆளுங்க தான் என் நம்பர் கொடுத்துருக்காங்களா? ஏன் சார், இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த லவ்வர் ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க, உடனே ஓடி போய் முன்னாடி நிக்காம ஏன் சார் அவங்க மேல சந்தேகப்படுறீங்க? ஐயோ, மேகலா மேல எனக்கு சந்தேகம் இல்லைங்க. ஆனா அவ எப்படி என்ன காண்டாக்ட் பண்ணாங்கிறது தான், அதான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. ஆனா தியாகு சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களை என் கூடவே அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம உங்க ஆளுங்க எல்லாரையும் எல்லா பக்கம் போய் மேகலாவை தேட சொன்னார் பாருங்க. யாரோ ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிட்டு உங்க ஆளுங்க மேகலா கிட்ட இந்த நம்பரை கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மேகலா வாய்ஸ்ல தான் ஒரு நடுக்கம் தெரியுது. அவ என் கூட போன்ல பேசுறதுக்கே தயங்குறா. என்ன சார் நீங்க, அவங்க ஒருவேளை பஸ்ல போயிட்டு இருக்கலாம், அவங்க பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல எப்படி சார் பிரியா பேச முடியும்? அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்தா அண்ணன் எதுக்கு எங்களை அனுப்பிச்சிருக்காரு? தியாகண்ணன் துணைக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. உங்க 2 பேரையும் அவர் சேர்த்து வைப்பாரு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி முதல்ல பிறக்க போற குழந்தைக்கு தியாகுன்னு அண்ணன் பேரை வைங்க. சாக்கு வெக்கத்தை பாரு. விஜி, இந்த ராமசாமி 50,000 கொடுத்துருக்கான், முனுசாமி 25,000, பழனி அண்ணி, 80 ரூபா கொடுத்துருக்கான். இந்த சாரில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா? நிஜமா? நீ கூட தான் இந்த சாரியில அழகா இருக்க. நீங்க மட்டும் வெயிட் குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏரியாவில நீங்க தான் பியூட்டி. நீ சொன்னதை இன்னொரு தடவை சொல்லு. நம்ம ஏரியாவில நீங்க தான் பியூட்டி. நான் கொடுக்கிற டயட் டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் சூப்பரா ஸ்லிம்மா இல்ல. சரி சரி வா, நம்ம 2 பேரும் கிளம்புவோம். எங்க போறீங்க? போகும்போதே எங்க போறேன்னு கேட்டுட்டியா? இன்னும் உருப்பட்ட மாதிரி தான். நானு பியூட்டி பார்லர் போறேன். என்னோட பியூட்டிஷனை இவளுக்கு இன்டெக்ஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். பியூட்டி பார்லர் இருக்கு இந்த மூஞ்சி. சீ போடா, அடிச்சிருவேன். அண்ணி, பியூட்டி பார்லர்ல எதுக்கு? நானே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் மேக்கப் போட்டு விடுறேன். நீ மேக்கப் எல்லாம் போடுவியா? நான் பார்ட் டைம்ல அதான் கத்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. எந்த வீட்டுல நாத்தனாரும் அண்ணியும் இவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க? விஜய், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீங்க என்னைக்கு இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். உப்பும் ஊறுகாய மாதிரி. நீ கிளம்புனா போய் வேற வார்த்தையே கிடைக்கலையா உனக்கு? ஏட வெட்ட போயில. பாத்தீங்களா பேச்சு விட்டுன? அந்த விஜி ரொம்ப ஓவரா பேசுறா. என் பொண்டாட்டி தாமரை ஓவரா வலியுறா. இங்க பாரு, இதெல்லாம் தற்காலிகமா தான், ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. என்ன பேச்சு முத்தண்ண நீங்க சொல்றீங்க? ஆனா மாமா தான் முழுசா நம்புறாரு. இங்க பாரு, மாமாவை கூட ஒரு கணக்குல சேர்த்துக்கலாம்ப்பா. ஆனா உன் தாமரை இருக்கால, அவ என்னமோ விஜி விஜின்னு உருகுறதும், அவ என்னமோ அண்ணி அண்ணின்னு கொஞ்சுறதும், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்கிட்ட ஒரு பிங்க் கலர் புடவை இருக்கு, நான் அதை கட்டிடட்டுமா? ஐயோ அண்ணி, அந்த கலர் உங்களுக்கு நல்லாவே இருக்காது. என்னமா என்ன சொன்ன? அந்த புடவை இவளுக்கு நல்லா இருக்காதா? அந்த ஒரே ஒரு புடவையை வாங்குறதுக்காக தாமரை 100 கடை ஏறி இறங்கி 1000 புடவையை பிரிச்சு பார்த்து
அவ கையாலேயே செலக்ட் பண்ணிருக்கா. அத போய் இல்லனா அந்த கலர் இவங்களுக்கு எரிக்கும், அதனாலதான் சொன்னேன். ஓ தாமரை கருப்புன்னு சொல்ல வரேன் அதானே? ஓகே ஓகே. ஐயோ இல்லனே, சிலருக்கு சில கலர் ஷூட் ஆகாது, அதனாலதான் சொன்னேன். இத பாருமா, இந்த பூசி முழுகிற வேலை எல்லாம் வேண்டாம். தாமரை பூ கலர்ல என் பொண்டாட்டி இல்ல, அவ கருப்பு தான், அது எனக்கு தெரியும். அதனால பிங்க் கலர் புடவை அவ கண்ணால கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றது அது அநியாயம் இல்லையா? அநியாயம். ஐயோ நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல, நீங்க என்னவோ சொல்றீங்க. ஐயோ இரு நீ எதுக்கு வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? என் புருஷன் எனக்கும் உனக்கும் நடுவுல கோல் முட்டி விடணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு போய் நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சரி வா நாம போவோம். என்னது? ஆமா, பொம்பளைங்க நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு குறுக்கால வந்து பேசிட்டு இருக்கீங்க? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நானும் விஜயும் மதனி நாத்தனார் இல்ல, திக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அண்டர்ஸ்டுட். நீ வா போவோம். வெரி வெல் அண்டர்ஸ்டுட். இந்த கை குத்திக்கிட்டு போற வேலை எல்லாம் எத்தனை நாளைக்கு நடக்கும்னு நானும் பாக்குறேன். பேச்சு முத்துன நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட். அம்மா பாசிப்பருப்பு எங்க இருக்கு? அது அங்கேயே எங்கேயாவது இருக்கும். கீர்த்தனா இருக்கு, வா. வாங்க மாப்பிள்ள. வா சக்தி. பாட்டி ஏதாவது சாப்பிட்டாங்களா? அத்தை எல்லாருமே நடந்ததே நினச்சிட்டு இருக்காம மெல்ல மெல்ல நம்மளை தேத்திக்க வேண்டியது தான். மேகலா எங்க? இல்லை சலூனில் இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க, என் ஃபோனில் ப்ராப்ளம் பேச முடியல. அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? இல்லை பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஃபோன் கீழே வந்துருச்சு, அதுக்கப்புறம் பேச முடியல. அக்கா எங்க போயிருக்காங்க? அனிதா வந்திருந்தா, அவ கூட தான் பேசிட்டு எங்கேயோ போனா. எங்க போனான்னு தெரியலம்மா. தெரியலையா? ஏண்டா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்ல எங்கிட்ட எதுவும் சொல்ல. இப்படி ஆளுக்கு பேசிக்கிட்டு இருங்க. அவ அவ்வளவு சீக்கிரம் அடங்கிடுவாளா? எங்க போறேன் எங்க வரேன்னு யாருக்கிட்டையும் சொல்றது இல்ல. அவ போக்குல நடந்துகிட்டு இருக்கா. அத்தை இப்ப என்ன, அக்கா வெளியே போயிருக்காங்க அவ்வளவுதானே, அதுக்கு ஏன் இப்படி குதிக்கிறீங்க? ஏய் சும்மா கத்தாத. உங்க அக்கா என்ன சும்மா வந்துருவாளா? வானத்துல போற பேய ஏணி வச்சு எட்டி பிடிச்சு வகை வகையால வம்ப எடுத்துட்டு வருவா. அவ வெளியில போயிருக்கான்னு கேட்டதுமே என் ஈர கொலையெல்லாம் நடுங்குது. இத பாருங்க சக்தி. சக்தி நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் சொன்னதுக்காக தியாகு விஷயத்துல தலையிட மாட்டேன்னு போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு வந்தா. அதான் கூட செழின்னு போயிட்டு வந்தானே. ஆனா இவங்க மேகலா விஷயத்தை இழுக்காம விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு மேகலா அந்த வீட்டுல இருக்கிறதே பிடிக்காது. ஆமா அப்படித்தான். என்னடிப்பா நான் மறுபடியும் சொல்லுவேன், இந்த வீட்டுல வம்பு வழக்கு எல்லாமே அவளாலதான். அத்தை இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா என்னடி என்ன பண்ணுவ நீ? வேண்டாம், அவங்ககிட்ட பேச வேண்டாம், அவங்ககிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. டேய் நீ யாரா? எங்க குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு? வாய மூடிட்டு போடா. யாரா? இந்த வீட்டு மாப்பிள்ளை மேகலா என்னோட சிஸ்டர் இன் லா. இல்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா நீங்க பழைய கதைலாம் பேசி அவமானப்படுத்திட்டே இருப்பீங்களா? இது பாருங்க, இனிமேல் என்ன அவமானப்படுத்துற வெள்ளம் வச்சுக்காதீங்க. ஏங்க உங்க பேச்சை மதிச்சா தானே எனக்கு அவமானம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பேச்செல்லாம் என் சட்டையில ஒட்ட தூசி மாதிரி. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏண்டி மருமகனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? இருக்குடி உனக்கு, இருக்கு உனக்கு. வா வணக்கம்மா. வாங்க. மேகலாட்ட பணம் கொடுக்க வந்தம்மா. வரும்போது வழி இல்லை, விஸ்வங்கிறவரு மேகலாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் ஒன்னா தான் வந்தோம். திடீர்னு மேகலாவிட்ட இருந்து அவருக்கு ஃபோன் வந்தது. உடனே அவர் காஞ்சிபுரம் போயிட்டார். அதான் உங்ககிட்ட பணம் கொடுத்து போலான்னு வந்தேன். வச்சுக்குங்க தம்பி.
ரசீது இப்போ கொடுத்துறியா இல்ல? நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். சரி வரேம்மா. வாங்க. வரேன். இந்த அனிதா, நீ மேகலாம் தானே வெளியில போனீங்க, அவங்க என்னம்மா 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க? அனிதா, என்ன ஏதுன்னு சொல்லு. இப்ப திடீர்னு வந்து இவர் எங்ககிட்ட மேகலா காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கான்னு சொல்றாரு. என்னம்மா, என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அது சொல்லு அனிதா. அனிதா, வாய் திறந்து பதில் பேசு. இல்லம்மா, அது மறுபடியும் ஒரு பிரச்சனை. என்னடி, என்ன ஆச்சு? அந்த தியாகு மறுபடியும் மேகலாவை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த தியாகு மறுபடியும் மேகலாவை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன அனிதா சொல்ற? அவன் வம்பு வேண்டான்னு தானே எல்லாத்துல இருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. டேய், உண்மையை சொல்லுடா, என்னாச்சு? வாய் திறந்து சொல்லுடா, சொல்லுடா. அம்மா, நாங்க 2 பேரும் வேண்டான்னு சொல்லலாம் தான் போனோம். ஆனா கமிஷனரு அக்கா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அறிவு இருக்காடா உங்களுக்கு? நம்ம எது செஞ்சாலும் அடுத்த நிமிஷமே தெரிஞ்சுக்கிட்டு மிரட்டான்றாம மறுபடியும் மறுபடியும் ஏன்டா என்ன கொல்றீங்க? என்னம்மா இது? மருமகனே, இப்ப என்ன சொல்றீங்க? ஏங்க நீங்க நேரம் கிளம்ப இல்லையா உங்களுக்கு? தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருக்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். அனிதா, என்னாச்சு? யார் விஸ்வம்? அவர் எதுக்கு மேகலாவை காஞ்சிபுரத்துக்கு வர சொன்னோம்? இதோ இப்ப வந்துட்டு போனது கூட அதே சொல்றாரு. தெரியலையே, விஸ்வம் தியாகுவோட கஸ்டடியில இருக்கிறதா நினைச்சு மேகலா பாவம் பயந்து நடுங்கி அவ சொன்னபடி எல்லாம் கேட்டு காஞ்சிபுரம் ஓடினா. வந்தவர் என்னடான்னா அவரு மேகலாவை தேடி தான் இங்க வந்ததா சொல்றாரு. எனக்கு ஒண்ணும் புரியல திவாகர். அது யாருடையது? விஸ்வம் புதுசா முளைச்சிருக்கா? ஐயோ அனிதா, சொல்லி தொலையண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை பத்தி தப்பா சொன்னது எல்லாமே கரெக்ட்ங்கிற மாதிரி தானே எல்லாமே நடக்குது. எல்லாம் அவளோட விதி, அவ தலை எழுத்து. பாத்தியா, எல்லாம் அவ விதியா தலையெழுத்தான். எல்லாம் கொழுப்பும் திமிரும். யார் இந்த விஸ்வம்? என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. அவ சொல்ல மாட்டேன். அவ எப்படி சொல்லுவா? நான் சொல்றேன். மேகலா ஒரு மர்மம். அவளை சுத்தி நடக்கிறது நடந்தது எல்லாமே அசிங்கமான விஷயம். அதனாலதான் அவளும் சொல்லல, இவளும் சொல்றதுக்கு தயங்குறா. என்ன சொன்னீங்க? மேகலாவை சுத்தி ஒரே மர்மம், அசிங்கம், பாவம். மேகலா என்கிட்ட சொன்ன விஷயங்களை அவ அனுமதி இல்லாம யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு தான் நான் தயங்கினேன். நீங்க எல்லாரும் கேட்ட அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லணும்னா, மேகலா அவங்களை எல்லாரையும் விட்டு சின்ன வயசுல ஓடி போன எல்லா சம்பவங்களையும் உங்ககிட்ட சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், புரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மேகலாக்கு நடந்த கஷ்டங்கள் இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் நடந்திருக்காது. அப்படி நடந்துருச்சுன்னா
சத்தியமா அவன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருந்திருக்க மாட்டான். சின்ன வயசுல மேகலா அவ அத்தையோட தலையில உலக்கையால அடிச்சிட்டு அவ ஓடி போய் சேர்ந்த இடம் திருச்சூர்.